ஹாய் ஹலோ அர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டேக்குக்காக ஒரு ஒன் ஷாட் தான் கொண்டு வந்திருக்கிறேன். இது ஒன் ஷாட்டாக 2 ஷாட்டான்னு தெரில, மேபி ஒன் ஷாட்டில் முடிச்சிடும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, மாஃபியாவின் ரகசிய தேடல் அப்படிங்கிற ஒரு டேக்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன், இது வந்து டாப் ஜேகே கதை, ஓகேவா? இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாமா? விக்கு 17 வயசு தான் ஆகுது. வி வந்து 12th படிச்சுட்ருக்கிறாரு. அவனோட அம்மா அப்பா வந்து செம்ம ஸ்ட்ரிக்ட் கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பணம்னா ரொம்ப உயிர். அதாவது பணத்துக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் இறங்குவாங்க, ஓகேவாடா? இதுதான் வி சைடோட இன்ட்ரோ. ஜேகே வந்து ஒரு மாஃபியா, ஓகேவாடா? மிச்சம் எல்லாம் நம்ம கதைக்குள்ளே போக போக பார்த்துக்கலாம், ஓகேவாடா? சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ ஒரு ரூமை தான் காட்டுறோம். அந்த ரூமுக்குள்ளே பார்த்தா ஒரு பையன்தான் அந்த பெட்டோட ஓரத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறான். பக்கத்தில் இன்னொரு பர்சனை பார்த்தா அவர் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. 2 பேருமே வித்தவுட் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறாங்க. இந்த பையன் நல்லா தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்கிறான். அந்த பையனோட கண்ணை வந்து கெட்டி வச்சுருக்காங்க, ஓகேவாடா? நல்லா அழுதுகிட்டு இருக்கான். பட் அவங்க வந்து உள்ளே வரும்போது சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க, கண்ணில் இருந்து கட்டு கலத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க. அந்த பையன் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறான். போச்சு போச்சு, என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுறான். இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு பர்சன் தான் அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த ரூம் டோர் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போது அந்த பையன்தான் கண்ணில் இருக்க அப்படியே கெட்ட அவுத்துட்டு இதுக்கு தான் அப்போதே சொன்னேன் வேணாம் அப்படின்ட்டு, கேட்டுறாங்களா, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு கீழே கிடக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்து அதெல்லாம் எடுத்து அவன் போட்டுட்டு அப்படியே அவனும் வெளியே போகிறான். அவனால் நடக்கவே முடியலை. அப்படி தத்தி தத்தி நடக்க கழியாமல் அது சைடில் இருக்க அந்த கம்பியெல்லாம் பிடிச்சி அப்படி நடந்து போகிறான். அவனுக்கு காலெல்லாம் அப்படி பயங்கரமாக ஷுவர் ஆகுது. இருந்தாலும் அவன் அப்படியே நடந்து போகிறான். போய் அப்படியே கீழே பின்னுட்டு தயவு செஞ்சு என்னை படிக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழேன்னு அழுறான். சரி ஓகே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பையனோட அப்பா அம்மா 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த பையன் அப்படியே அழுதுகிட்டே மெல்ல மெல்ல நடந்து அப்படியே அவன் ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போயிருந்து அப்படியே தேம்பி அழுதுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கெல்லாம் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு எடுத்துகிட்டு அவன் ஸ்கூலுக்கு தான் இப்போ போகிறான். அங்கே தான் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் பேர் வந்து ஃபெலிக்ஸ். அவன் வந்து நின்றுட்டு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோளில் கை போடுறான். இப்போ வி பார்த்துட்டு கையை விடுறா அப்படிங்கிற மாதிரி கையை தட்டி விடுறான். இப்போ அவன் பார்த்துட்டு ஏன் மச்சான் அப்படின்னு கேட்டுட்டு, மச்சான் நேற்றுக்கு உங்கள் அப்பா ஒன்று முறைச்சிக்கிட்டே கூட்டிகிட்டு போனாரே என்னாச்சு அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை ஏதோ இருக்குது மரியாதையை சொல்லிடு. ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மச்சான் நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி வி கத்திக்கிட்டே வரான். இப்போ ஃபெலிக்ஸ் பார்த்துட்டு மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ கடவுளே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஃபெலிக்ஸ் பார்த்துட்டு சரி ஓகே அப்புறம் இதுக்கு தத்தி நடக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அது வந்து அது அது அப்படிங்கிற மாதிரி அவன் இழுக்கிறான். மச்சான் போய் சொல்லாத உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அடிப்படியிலேருந்து உருண்டு விழுந்துட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நிஜமா நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நம்பி தான் ஆகணும் ஏன்னா அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வி அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஃபெலிக்ஸ் பார்த்துட்டு என்னமோ இருக்குது ஆனால் சொல்ல மாட்டேங்கிறான். சரி கேட்டாலும் என்னைக்கு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வா பார்த்தோன்னா பகுமானமாக கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த பையன்தான் ஃபெலிக்ஸ் தான் அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே ஒரு 1 மந்த் ஸ்கிப் ஆகுது. எக்ஸாம் தான் நடந்துகிட்டு இருந்திருக்கோம். பட் அதனால் வி வந்து ஸ்கூல் முடிச்சிருப்பான். இப்போ ஒரு ஹோட்டலில் தான் வி அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்ருக்கான். என்னால் முடியாது, அன்றைக்கி ஒரு நாள் நான் பட்ட பாடே எனக்கு போதும், மறுபடியும் சத்தியமாக என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துறான். அவங்க அப்பா பார்த்துட்டு நீ போகணுன்னா போய் தான் ஆகணும் வி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, என்னாலலாம் இதுக்குள்ளெல்லாம் என்னால் இறங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் அழுறான். இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு வி நாங்கள் சொன்ன பேச்சை கேளு, ரூம் நம்பர் 104 மரியாதை இந்த ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு தலையாட்டிட்டு நடக்கிறதுக்கு நான் ஒன்றும் பொம்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே வியோட அம்மா பார்த்துட்டு அப்பாவே எதிர்த்து பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவங்க அப்பா அடிக்கிறாரு. இப்போ அவன் பார்த்துட்டு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அழ ஆரம்பிச்சிட்டான்.
பக்கத்து டேபிளில் ஆரம்பம் ஜின்னு தான் உட்காந்துருக்குறாங்க. அவங்க பார்த்துட்டு ஜின் பார்த்துட்டு என்ன நினச்சிட்ருக்காங்க, ஒரு பிள்ளையை இப்படி தான் அனுப்புவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஒரு சில பெற்றதுங்க இப்படி தான் இருக்குது, என்ன பண்ண சொல்கிற, சரி விடு நீ அப்படின்னு சொன்னோன்னே, அதை எப்படி விட முடியும், அந்த பையன் அவ்வளோ தூரம் வேண்டாம் வேண்டான்னு கதறான். ஆனால் அந்த பெற்றவங்க கொஞ்சமாக மனசாட்சி இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. சி என்ன பெற்றவங்களோ அப்படிங்கிற மாதிரி ஜின்னு திட்டுறான். அதுக்கு பார்த்துட்டு சரி இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன பண்ண முடியுமா, ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, கண்டிப்பாக அதை பண்ணியாகணும்னு நினைக்கிறியா, பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு ஆளுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஆள் தான் உள்ள பாடி கார்ட்ஸோடு என்ட்ரி ஆகுறாரு. உள்ளே வந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்து கண்ணை காட்டின உடனே அப்படியே கண் எடுத்து அப்படியே மேலே பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணுறாரு. இப்போ அங்கேருந்து எல்லாருமே தப்பிச்சு ஓடுறாங்க. அதில் வியோட அம்மா அப்பா எல்லாருமே அப்படி ஓடுறாங்க. வியோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு ஓடுறாங்க. இப்போ கன் எடுத்து ஷூட் பண்ணது சுகா தான், ஓகேவாடா. சுகா வந்து வியை நோட்டீஸ் பண்ணிவிட்டு விக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாரு. இப்போ வியை வந்து தரன்னு எழுதிட்டு அவங்க அப்பா வந்து முன்ன ஓடுறாரு. இப்போ சுகா வந்து பின்னாடியே அந்த ஒரு கார் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அவரும் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாரு. இப்போ அப்படியே வியோட அப்பாவுக்கு முன்னாடி போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படி கீழே இறங்குறாரு. சுகா வந்து இறங்கிட்டு என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, டேய் நீ யார்ரா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகா வந்து ஃபேஸில் வந்து கவர் பண்ணியிருக்காரு, மாஸ்க் போட்டு கவர் பண்ணியிருக்கிறாரு. அப்படியே பக்கத்தில் வந்து திஸ் இஸ் மை பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வியோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வர்றாரு. இழுத்துட்டு வந்து அப்படியே காருக்குள்ளே போட்டுட்டு அப்படியே அங்கே வந்து வண்டி கிளம்பிடுது. இப்போ அவங்க பார்த்துட்டு யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ அவனும் உள்ளே இருந்துட்டு யாரை நீங்கள் என்னை விடுங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். சுகாவுக்கு ஒரு கட்டத்துக்கு முன்னாடி டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே கர்ச்சிப் எடுத்து மூக்கில் வச்சோன்னே அப்படியே வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ தான் அப்படியே கண்ணை முழிக்கிறான். அவனை சுற்றி ஒரு 4 பேர் நின்று குறுன்னு அவனே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் டப்புன்னு எழும்புறான். எழும்பிட்டு நீங்கள் யார், நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒவ்வொருத்தரையாக பார்த்து கேட்குறான். நிறுத்து, நான் உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஜின் சொன்ன உடனே மாதிரி காப்பாற்றுனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஆமாம் நீ வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நாங்கள் கேட்டுட்டு தான் இருந்தோம். ஏன்னா அவங்க எல்லாரும் என்ன மனுஷங்க, ஒரு பிள்ளையை இப்படியெல்லாமா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கோவத்தில் கொந்தளிச்சிட்டு இருக்கிறான். இப்போ ஆரம்பத்தில் சரி ஓகே கூல் டவுன் அதான் அவனை கூட்டிகிட்டு வந்துடும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ அங்கேருந்து தப்பிச்சுட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். இப்போ பார்த்துட்டு ஓகே நீ அழாத நான் அவனை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜின் போய் அப்படியே ஹக் பண்ணுறான். இப்போ அவனும் ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஹக் பண்ணுறான். இப்போ ஜின் பார்த்துட்டு சரி ஓகே நீ என்ன படிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் இப்போ தான் 12th முடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பக்கத்தில் ஜிமின் நின்றுக்கிட்டேன். அப்போ நீ ஏன் கோஸ்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜின் திரும்பி பார்த்துட்டு ஏன்டா இல்லைனே நான் இப்போ தானே 12th முடித்தேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜிமின் சமாளிக்கிறான். இப்போ பார்த்துட்டு சரி ஓகே மேலே படிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, இல்லை வேணாம், நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன வேலை போட்டு கொடுத்தாலும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் வேண்டாம், நீ இன்னையிலேருந்து என் தம்பி மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஜின்னை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீ நான் உன்னை படிக்க வைக்கட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே தலையாடுறான் ஓகே அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்படியே 1 month ஸ்கிப் ஆகுது. இப்போ தான் அப்படியே பால்கனியில் நடந்துகிட்ருக்கிறாரு. வீக் என்னன்னு தெரில, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போய் வாமிட் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போது ஜின் வந்து காஃபி கொடுக்கறதுக்காக வியோட ரூமுக்கு வந்திருப்பார். வந்து பார்த்தா அவன் வாமிட் எடுக்கிற சவுண்டு கேட்குது. அப்போ அவர் அப்படியே ரெஸ்ட் ரூமில் போய் பார்த்தா ரெஸ்ட் ரூமில் இருந்து அவர் வாமிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ பக்கத்தில் போயிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே தலையை தடவி கொடுத்துட்ருக்கிறாரு. இப்போ அப்படியே வாமிட் பண்ணிட்டு அப்படியே எழுமிட்டு எனக்கு என்னன்னு தெரியல, நேற்றுலேருந்து இப்படி தான் வாமிட் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அவங்க பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அவங்க வந்து அப்படியே வெளியே கூட்டிகிட்டு வந்து அந்த பெட் மேலே இருத்தி வச்சுட்டு அப்படியே தலை நெக்கு எல்லா இடமும் தொட்டு பார்த்துட்ருக்குறாரு. சரி ஓகே நேற்றுலேருந்தே உனக்கு இந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. சரி ஓகே நான் டாக்டரை வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜின் கீழே போயிடுறாரு. இப்போ ஒரு 1/2 an hour கழிச்சு இப்போ டாக்டர் தான் ரூமுக்கு வர்றாரு. ரூமுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு அவர் உங்களை பார்த்து கேட்குறாரு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ பார்த்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு.
யூ ஆர் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ வி அப்படி ஷாக்காக டாக்டரை பார்க்குறான். இப்போ ஜின்னுமே பக்கத்தில் தான் நின்றுப்பார். ஜின் பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போது வி தான் அழ ஆரம்பிக்கிறான். இப்போ ஜின் அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தடவி கொடுத்துட்ருக்குறாரு. இப்போ டாக்டர் இதை சொல்லிட்டு அப்படியே வெளியே போயிடுறாரு. இப்போ வி தான் அழுதுகிட்டே இருக்கிறான். அப்போ ஜின் பார்த்துட்டு என்னாச்சு, நீ எப்படி ப்ரெக்னென்ட் ஆன அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே வி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அப்போ பார்த்துட்டு என்ன இப்படியெல்லாம் பண்ணாங்களா, அதுவும் 12th படிக்கும் போச்சுலேயும் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி, என்னதானோ எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டு இப்போது அப்படியே நேராக போய் ஆரம்பிக்கிட்ட போய் சொல்கிறாரு. பார்த்துட்டு சரி ஓகே என்ன பண்ணுறது, கருவை கலைக்கிறத தவிர வேறு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜின் பிடிச்சி திட்டுறாரு. என்ன பேச்சு பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் முடியாது அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இப்போ இதெல்லாமே வி கேட்டிருப்பாரு. இப்போ ஜின் ரூமுக்கு வந்தோடனே சொன்ன மாதிரி நான் அந்த கருவை கலைச்சிட்றேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கிற நீ, அதெல்லாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அதோட வருத்தம்னா என்னன்னு தெரியும். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, இப்போ வரைக்கும் எனக்கு குழந்தை இல்லை. நான் பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன் தெரியுமா. பட் என் தம்பி உனக்கு நீ குழந்தைண்டா இருக்கிற, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன் தெரியுமா. தயவு செஞ்சு உன் வயிற்றில் வளர அந்த பச்சை குழந்தைய கொன்னுறாத அப்படிங்கிற மாதிரி ஜின் சொன்ன உடனே இப்போ வி அழுதுட்டு சரி ஓகே உங்களுக்காக இந்த குழந்தைய நான் பெற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜின் டைட்டாக ஹக் பண்ணி அழுறாரு. இப்போது வியை ஒரு குழந்த போல் அந்த வீட்டில் எல்லாருமே தாங்குன்னு தாங்குறாங்க. இதெல்லாம் ஜிமின் பார்த்துட்டு ஒரு நாளாவது இந்த பயபுலைய எனக்கு ஜூஸ் போட்டு இருந்திருக்குமா, சத்திய சோதனை ஜிமின், சத்திய சோதனை அப்படிங்கிற மாதிரி ஜிமின் புலம்பிட்டு இருக்கிறாரு. இப்போ ஜின் பார்த்துட்டு நீ போய் ஸ்ட்ராபெரிஸ் வாங்கிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எதுக்கு அது வீக்கே ஸ்ட்ராபெரிஸ் நான் ரொம்ப பிடிக்கும், ஸ்ட்ராபெரிஸ் வாங்கிட்டு வா, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே போகிறேன் போய் தொலைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகும்போச்சுட்டா. வி பார்த்துட்டு எனக்கு என்னன்னு தெரில, பனானா சாப்பிடணும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. என்ன சொன்னேன் இப்போது, இல்லை பனானா சாப்பிடணும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ என்ன ஸ்ட்ராபெரி கூட சேர்த்து பனானாவும் வாங்கிட்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நைட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவர் கோபமாக வெளியே போடுறாரு. இப்போது அப்படியே ஒரு 2 வீக்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ அந்த வீட்டில் பரபரப்பாக வேலை நடந்துகிட்ருக்குது. ஸ்ட்ராபெரி கட் பண்ணிகிட்ருக்காரு, ஜிமின் பனானா கட் பண்ணிகிட்ருக்குறான், ஜின் சமைச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ சுகாவை பார்த்தோன்னா சுகா சோஃபாவில் டென்ஷனாக அந்த லேப்டாப்பை போட்டு தட்டிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் வி பார்த்துட்டு என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ பரபரப்பாக இருக்கிறாங்க, சரி 2 வாரமாக அந்த வீடு பரபரப்பாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவரும் பார்த்துட்ருக்கிறாரு. ஜின் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, நீ இருக்கணும், நாங்கள் உனக்கு சமைச்சு தருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. அவர் எலும்பு கூட விட மாட்டார், அப்படியே உட்கார வச்சு அப்படியே பார்த்து ஒவ்வொரு வேலையும் செஞ்சு கொடுப்பாரு. இப்போது இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா உள்ளே ஜிமின் ஃபன் பண்ணிகிட்ருக்காரு, பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒவ்வொரு ஆளும் அப்படியே பனானா மில்க் ஷேக் வருது, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வருது, இந்த 2 மில்க் ஷேக்கையும் குடிச்சிக்கிட்டே அவர் சிரிச்சிட்ருக்காரு. இப்போ ஒரு பர்சன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இப்போ சுகா நிமிந்து பார்த்துரு, யாராவன் அப்படிங்கிற மாதிரி நிமிந்து பார்த்தா அங்கே நிற்கிறது ஜேகே தான். ஜேகே பார்த்துட்டு நீ எப்போண்டா வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஒரு ஆளாவது ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சுகா பார்த்துட்டு நான் என்னைக்கிட்ட ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்குறாரு. இப்போ ஜேகே பார்த்துட்டு சரி எனக்கு பசிக்குது, அதுக்காக தான் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே வாடா வா, வரலையே நினச்சேன், வந்துட்டியல்ல, போச்சு என் வாழ்க்கையே போச்சு, கிச்சனில் நின்று என் வாழ்க்கை போயிடும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜிமின் கத்திட்டே வெளியே வரோம். இப்போ ஜேகே பார்த்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே பின்ன ஒருத்தர் என்னடானா இருந்த இடத்துலேருந்தே தின்னுட்டுருக்கான், நீ என்னடானா வந்த உடனே காலில் ரெக்கப்பை கட்டி விட்ட மாதிரி பறந்துக்கிட்டே நிற்கிறேன், ஏன்டா அந்த பேக்கு தூக்கி உள்ளே வச்சுட்டு தான் தொலையாண்டா அப்படின்னு சொன்னேன். அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே உள்ளே ஓடிடுறாரு. இப்போ அப்படியே ஜிமின் திரும்பி பார்த்துட்டு அந்த பொட்டியை கொண்டு ரூமில் வச்சுட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். வர உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆகி போச்சு, பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே.
பாருங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ணா அப்படின்னு கத்திக்கிட்டு இப்போ அப்படியே ஜின்னுக்கு பின்னாடி ஓடி போய் ஒழிச்சிக்கிறாரு. இப்போ அப்படியே ஜேகே மேலே போய் அப்படியே இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கீழே வராரு. கீழே வந்து அப்படியே டைனிங் டேபிள் கிட்ட வந்து நின்றுட்டு ஜென் ஏதாவது சமைச்சிங்களா பசிக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகே கத்திகிட்டே வரான். இப்போ வந்து இருந்துட்டு ஒய் பனானா மில்க் ஷேக். ஐயோ ஜின்னுன்னா ஜின்னு தான், எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஏங்க ஜின்னுக்கு தவிர வேறு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனானா மில்க் ஷேக் மேலே அப்படியே கை வைக்க போகிறாரு. அது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜேகே நிமிந்து பார்த்துட்டு நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ அப்படியே வி நிமிந்து பார்க்குறாரு. மதுரை நீ யார் அப்படிங்கிற மாதிரி வி கேட்ட உடனே ஏன் வீட்டுக்கு வந்து நீ என்ன அதிகாரம் பண்ணுறியா? என்னது உங்கள் வீடா சாரி அப்படிங்கிற மாதிரி வி அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆகுறான். இப்போ உடனே ஜின் வெளியே வந்துடு ஏய் அவன் என் தம்பிடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தம்பிடா ஓவராக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏய் அவன் குழந்தை உண்டாயிருக்கானா சும்மாருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே குழந்தை உண்டாயிருக்கானா ஆமாம் இப்படிப்பட்ட தம்பியை நான் பார்த்ததே இல்லையே உங்களுக்கு ஏது தம்பி அப்படின்னு சொன்னோன்னே அது ஒரு பெரிய கதை. இது நான் சொன்னாலும் உனக்கு புரியாது, இங்கே யார் சொன்னாலும் உனக்கு புரியாது. உங்கள் அண்ணன் ஏதாவது ஒரு சும்மா இருப்பார் உங்கள் அண்ணன், அந்த நேரம் போய் உங்கள் அண்ணன்ட்ட போய் கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி ஓகே அவனுக்கு மட்டும் பனானா மில்க் ஷேக் கொடுத்துருக்கேன் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சாரிடா நீ வரேன்னு எனக்கு தெரியாது, இல்லைனா உனக்கும் சேர்த்து போட்டு வச்சுருப்பேன். சரி ஓகே என்னை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் உனக்கு கொஞ்சம் நேரத்தில் போட்டுட்டு வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜேகே இருந்துடுறாரு. இப்போ அப்படியே ஒரு ½ போகுது, அவனுக்குமே அப்படியே பனானா மில்க் ஷேக் கொண்டு கொடுத்துருப்பாங்க. அவனை அப்படியே குடிச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஜிமின் ஒவ்வொரு திங்ஸாக கொண்டு வச்சு இது மிதக்கிறது, இது பறக்கிறது, இது குதிக்கிறது, இது தாவறது, எது வேணுமோ எடுத்து வச்சு திங்கணும், சும்மா நொய் சுரண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. வாருக்குள்ளே பார்த்து உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். சரி மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் கொடுக்குறோன்னு ஓடிடுறான். இப்போ அப்படியே எல்லோரும் டைனிங் டேபிளில் தான் உட்காந்து அப்படியே சாப்பிட உட்காடுறாங்க. இப்போ அப்படியே உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் பஸ்ஸில் மாமா இதை சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறான். இப்போ சுகர் நிமிந்து பார்த்துட்டு என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். இது சாப்பிடுங்க மாமா மூளை வளரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ எனக்கு மூளை இல்லைன்னு நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அப்படி ஓப்பனாலாம் சொல்லிட முடியாது, வேணா ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உனக்கு வாய் வர வர கொழுப்பாய் போச்சு, என்றைக்கு கோவத்தில் கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டு போகிறேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆரம்பித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறே தவிர செய்ய மாட்டேங்கிறியடா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்ட உடனே இப்போ ஆரம்பித்து எல்லாத்துக்கிட்டையும் நீ சொல்ல மாட்ட, அப்படியே கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்ப, ஆனால் இவங்கிட்ட மட்டும் சொல்லிகிட்டே இருக்க ஷூட் பண்ணதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அண்ணியோட தம்பியாச்சேன்னு பார்த்துட்ருக்கேன், இல்லைனா அப்போதே ஷூட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பொய் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அண்ணன் எப்போவுமே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகாவும் சாப்பிட்டுட்டு அங்கே அப்படியே எழுப்பி போயிடுறாரு. இப்போ ஜேகே அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. ஜேகேவோட ஆப்போசிட்டில் வி தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போ வியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பட் வியோட ஃபேஸ் முகச்சாடையை எங்கேயோ ஜேகேக்கு பார்த்த மாதிரி இருக்குது. பட் எங்கே பார்த்தாங்கிற விஷயம் அவனுக்கு ஞாபகம் இல்லை. அவன் அப்படியே வச்சுக்கன் வாங்காமல் விஏயே பார்த்துட்ருக்குறான். இப்போ விஏ நிமிந்து பார்த்துட்டு என்னங்கிற மாதிரி அப்படியே ஐயை வின் பண்ணுறான். அவன் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உட்காந்து சாப்பிட்றான். பட் இந்த ஃபேஸை வந்து இதுக்கு முன்னாடியே ஜேகேக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. பட் எங்கன்னு தான் அவனுக்கு தெரியலை. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே பார்த்துட்டு நான் குடோனுக்கு போய் 2 மாதம் ஆகுது, நான் குடோனுக்கு போயிட்டு வந்துடுறேண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னேண்ணே. சரி பார்த்துப்போ, கோவத்தில் இவனையும் கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டு நிற்காது, அப்புறம் பஞ்சாயத்து தீத்தோடதுக்கு நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரிண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அங்கேருந்து அப்படியே போயிடுறான். இப்போ வந்து ஜிமினுக்கு வீக்கெல்லாம் காலேஜ் ஓப்பன் ஆயிடுது. இப்போ வந்து எல்லோரும் காலேஜுக்கு போகிறாங்க. வீக்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு 5 மந்த் வரைக்கும் நீ போ, அதுக்கப்புறம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். வீயும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் கூட தான் போகிறான். ஜிமின்கிட்ட போகும்போச்சுலேயே ஜின்னு அட்வைஸாக பொழிஞ்சிட்ருக்காரு. அவனை பத்திரமா பார்த்துக்கணும், அவனை அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும், இதில் இந்த ஜூஸ் வச்சுருக்கேன் அதில் அந்த ஜூஸ் வச்சுருக்கேன், அவனுக்கு கரெக்ட் டைமுக்கு எடுத்து கொடுத்துடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வளவளன்னு ஜிமின்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. ஜிமின் அப்படியே தலையாடிக்கிட்டே இருக்கிறான். எது அவன் வந்து அதெல்லாம் ஜின் என்னெல்லாம் சொல்கிறாரோ அது அவன் கேட்குறானோ இல்லையோ மண்டையை மட்டும் நாட்டிக்கிட்டே இருக்கிறான். அப்போ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டோம். என்ன சொன்னா புரிஞ்சா? என்னென்ன சொன்னேன்? புரதேசி ஒன்றாவது புரிஞ்சாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே. என்னமோ சொல்லிட்டு இருந்தேன், என்ன சொன்னானா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. ஜூஸ் ஒரு டைமுக்கும் கொடுக்கணும், எல்லா ஜூஸும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன், கால் பண்ணு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே.
இவனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வரேண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் அப்படியே கையில் வாங்கிட்டு அப்படியே 2 பேரும் காலேஜுக்கு போயிடுறாங்க. இப்போ அப்படியே காலேஜில் உட்காந்த உடனே இப்போ முன்ன வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்திருப்பார். அவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, அதாவது இப்படி இந்த பையன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், ஒரு 5 மந்த்தாக வருவேன், நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணி கவனிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்கிட்ட சொல்லியிருப்பாங்க. பட் அவருமே வந்து நின்றுட்டு யாருப்பா வி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு அவருமே கொஞ்சம் ஓகேப்பா நீ வந்து கொஞ்சம் ஒதுங்கியே இரு, உன்னை வந்து டேக் கேர் பண்ணி இருக்கிறது இந்த பையன் தானே, இந்த பையன் வந்து உன் பக்கத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்து அப்படியே வந்து அவர் வந்து சார்லாம் பார்த்துட்டு அப்படியே அட்டண்டன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவர் வந்து இன்றைக்கி ஒரு நாள் உங்களை வந்து நான் ஃப்ரீயாக விடுறேன், ஃபஸ்ட் டேனால ஃப்ரீயாக விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ அப்படியே ஜிமின் பக்கத்தில் ஒரு பையன் வந்துக்கிட்டு ஹை ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன எதுக்கு இப்போ நோய் கொட்டிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மை நேம் இஸ் யோன்ஜித், யுவர் நேம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஜிமின், பாக் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாக் ஜிமினா அவர் பேர் அப்படிங்கிறத கேட்டோன்னே அவன் பார்த்துட்டு கிம் தேயாங் அப்படிங்கிற மாதிரி வி சொல்கிறான். இப்போ உடனே பார்த்துட்டு கிம் தேயாங் இவங்களை ஷார்ட்டாக எப்படி கூப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ பார்த்துட்டு இப்போ ஷார்ட்டாக கூப்பிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாடா 5 மாதம் கழிச்சு இவனும் வரமாட்டான், அப்புறம் எனக்கு போர் அடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கை கொடுத்தானே. யோன்ஜின் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவனும் கை கொடுத்துக்கிறான். இப்போ அவங்க 3 பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ யோன்ஜின் பார்த்துட்டு உங்களுக்குலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் பாய் ஃப்ரெண்ட் இல்லாதனால தான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டுருக்கான், ஏன்டா இந்த கேள்வி உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்ட உடனே இவன் பார்த்துட்டு இல்லை சும்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு பாய் ஃப்ரெண்டெல்லாம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்னது இந்த வயசில் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோன்ஜின் சிரிக்கிறான். இவர் சிரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து அப்படி ரூடாக சொல்கிறாரு. அப்போ யோன்ஜின் பார்த்துட்டு அப்படியே கோமா மட்டும் மூஞ்சி வைக்காது ஜிமின், நீ எனக்கு சிரிப்பாக வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏண்டா என் மூஞ்சை பார்த்தா உனக்கு சிரிப்பாக வருது, என்னதான் இவன் என்ன பேச்சு பேசுகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வி பார்த்துட்டு எனக்கே கொஞ்சம் சிரிப்பு தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வச்சு கலாய்க்கிறீங்க பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ யோன்ஜின் கேட்குறான் பொய் சொல்லாது ஜிமின், உனக்கு லவ் வேண்டாம் க்ரஷ் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். க்ரஷ்ஷா? எனக்கு ஒரு ஆள் மேலே க்ரஷ் இருக்குது, ஆனால் அவன் தான் எனக்கு கண்டுக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ வி பார்த்துட்டு யார் அது, இது வரைக்கும் என்கிட்ட கூட நீ சொன்னதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. உனக்கு எப்படி சொல்ல முடியும், அது என் பூனைக்குட்டி, அவன் அவ்வளோ அழகாக இருப்பான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே வி வந்து அப்படியே மேலே பார்த்துட்டு யார் சுகாவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவன் தான் எவ்வளோ அழகாக இருப்பான் தெரியுமா, என் பூனைக்குட்டினா என் பூனைக்குட்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே லவ் பண்ணலை, அந்த லவ் பண்ணுறதுக்கு அந்த பீஸ் வருத்தம் கிடையாது, அது வந்து வருத்தம்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படிங்கிற மாதிரி இவன் யோன்ஜின் கத்துறான். இப்போ ஜிமின் கத்துறான் நான் லவ் பண்ணுறேன், பட் சுகாவுக்கு லவ்னா என்னன்னே தெரியாது, காதலுக்கெல்லாம் ஏயிலேருந்து இசட் வரைக்கும் அவனுக்குலாம் நான் பாடம் நடத்தணும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா ஓ அப்படிங்கிற மாதிரி வி திரும்பிக்கிறான். இப்போ யோன்ஜின் பார்த்துட்டு அப்போது உங்களோட லவ்வை போய் அவர்கிட்ட சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். யார் நான் அவன்கிட்ட மாமான்னு சொன்னாலே நீ எதுக்கு என்ன மாமான்னு கூப்பிடுற, நான் உனக்கு என்ன முறை வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வி என்கிட்ட கேட்பான். இதில் லவ்வை போய் சொன்னேன் லவ் பண்ணுறியா வா 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணும் அப்படியே சிரிச்சிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவான். இவன் வேற சிடுமூஞ்சிலையும் சிடுமூஞ்சி பெரிய சிடுமூஞ்சி தான் என் ஆள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே யோன்ஜின் சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் பார்த்துட்டு என் ஆளை பற்றி இவ்வளோ கேட்குற, உனக்கு லவ்வர்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஓ இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ யோன்ஜின் பார்த்துட்டு நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பட்சத்தில் தான் ஃபஸ்ட்டு அவரை பார்த்தேன், எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு, ஆனால் நான் அவர்கிட்ட போய் சொல்லலை, பட் அவரே ஒரு நாள் வந்து சொன்னார் என்கிட்ட எனக்கு கூட பிடிச்சிருக்கு லவ் பண்ணலாமா அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டார். எனக்கும் ஆல்ரெடி எனக்கு பிடிச்சிருச்சா, அதான் அவர் கேட்டோடனே எனக்கு என்னமோ சொல்ல தோணலை, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நிஜமாவா அப்படிங்கிற மாதிரியா அப்படியே ஜிமின் வாயை பிளக்குறான். இப்போ வி இதை பார்த்து வாய்க்குள்ளே கொசு போயிட போகுது அப்படின்னு சொன்னேன். சரி நிஜமாவும் நீ லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நான் லவ் பண்ணுறேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே
இவனுக்கெல்லாம் அமையுது, ஏன்னா எனக்கு அமைய மாட்டேங்குது. சரி உன் ஆள் எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஏன் அவர் வந்து ஒரு போலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, போலீஸா, போலீஸை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்டோன்னே, கத்தாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏண்டா போலீஸை எங்கடா போய் கரெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்பேன்னா, அப்போது அவர் வந்து அப்படியே டியூட்டி பார்த்துட்டு அப்படியே டீ கடையில் நின்று அப்படியே டீ குடிச்சிட்டே என்ன பார்ப்பாரா, அப்படியே அவரை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கத்தில் அப்படியே குனிகிறான். ஜிமின் பார்த்து பாரா துரட்டி வெக்கத்தை பற்றி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். இப்போ உடனே ஜிமின் பார்த்துட்டு, சார் வெக்கப்படாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யோஞ்சின்னு பார்த்துட்டு, ஐயோ எனக்கு வெக்கமாக வருது அப்படிங்கிற மாதிரி அவன் திரும்பிக்கிறான். இப்போ உடனே பார்த்துட்டு, ஐயோ சகிக்கலை அப்படிங்கிற வந்து ஜிமின் இப்போ மூஞ்சி திருப்பிக்கிறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 5 month கிட்ட தாண்டிடுச்சு. இப்போ வந்து வந்து காலேஜுக்கெலாம் போகிறதுலாம் அவன் வீட்டில் தான் இருக்கிறான். வீட்டிலையே இருந்து ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் வந்து அப்பப்போ வந்து நோட்ஸ் எல்லாம் கொடுப்பான். இப்போது அப்படியே ஒரு ரொம்ப மந்த்துக்கு தள்ளி போயிடலாமா? ஓகே, ஒரு 10 month தாண்டிடுச்சு. இப்போ வந்து டேக்கு வந்து அழகான ஒரு பாய் பேபியுமே பிறந்திருக்கும். இப்போ வந்து ஜின்னு தான் அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஜின்னு என்ன சொல்லியிருப்பாருன்னா, உனக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கல, நீ எக்ஸாமை போய் எழுதிட்டு வா, நான் வந்து குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உனக்கு 1 month லீவு கிடைக்கும்ல, அந்த 1 monthலேயே நீ குழந்தைய வந்து பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் நீ காலேஜுக்கு நார்மலாக நீ போக ஆரம்பி, நான் வந்து நீ இல்லாத டைமில் பேபியை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொன்னோன்னே ஓகேங்கிற மாதிரி வியும் சொல்லியிருப்பான். இப்போ வந்து விக்கு வந்து எக்ஸாம் தான் நடந்துட்டுருக்கான். வந்து எக்ஸாமுக்கு மட்டும் போயிட்டு வருவான். இப்போது எக்ஸாம் நான் எழுதிட்டு அப்படியே வீட்டுக்கு வரான். சுகா தான் 2 பேர்த்தையும் பிக்கப் பண்ணி கொண்டு விட்டுருப்பான். இப்போ வீட்டுக்குள்ளே வரம்பிச்சுட்டு குழந்த பயங்கரமாக அழுதுட்ருக்கு. அப்போது ஓடி போய் அப்படியே அந்த குழந்தைய பார்த்துட்டு, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு, தெரியலை, நானும் ஃபீட் பண்ண குழந்தைக்கு, பட் அழுதுகிட்டே இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போது அவள் வந்து தடவி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க என்னதான் ஆச்சு, என்ன சவுண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே அந்த ரூம்குள்ளே வரான். இப்போ வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த குழந்தைய பார்த்து அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்குது. இப்போ ஜேகே வந்து அந்த குழந்தைய தூக்குறான். இப்போ தூக்கிட்டு, என்னாச்சு சொல்லும், என்னாச்சு அழ வச்சுட்டாங்களோடா, ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன், யாரும் நான் அழ வச்சா சொல்லு, அடி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கையில் வச்சு அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கான். பட் ஜேகே தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிக்குது. இது ஜின் பார்த்து, என்னடா இவ்வளோ நேரம் என் கூட இருந்து அழுதுட்டு இருந்தேன், இப்போ நீ தூக்கணுன்னு சிரிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சிரித்து அந்த குழந்தை கூட பேசிகிட்டு இருக்கான். என்னாச்சு அம்மு, என்ன ஜின்னு ஒன்று அடிச்சிட்டாரோ, நம்ம ஜின்னுக்கு அடி கொடுத்துருமா, ஜின்னுக்கு அடி கொடுத்துருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜின்னை வந்து அடிக்கிறாரு. அந்த குழந்தை வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு, இப்போ ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெட்டில் உட்கார்றாரு. இப்போ அந்த குழந்தை யாருக்கிட்டேயும் போக மாட்டேங்குது, ஜேகே கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆரம் தூக்கி பார்த்துருப்பாரு, ஆரம் கிட்ட போன உடனே அழ ஆரம்பிச்சிருக்கும். ஜின் தூக்குறாரு, ஜிமின் தூக்குறான், எல்லாத்துக்கிட்டையும் அழுதுகிட்டே இருக்குது. கிட்டேயும் ஜேகே கிட்டேயும் மட்டும்தான் பேபி வந்து சைலண்டாக இருக்குது. பட் இதை வந்து ஜின்னுக்கு ஒரு சின்ன டவுட்டு இருக்குது. ஏன்னா ஜின்னு வந்து இன்னொரு விஷயமும் நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. அப்படியே ஜேகேக்கு வந்து அந்த லிப்ஸுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மச்சம் இருக்கும்ல, அதை வந்து ஆல்ரெடி அவர் நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. அதே மச்சம் சேம் அதே பிளேஸில் வந்து குழந்தைக்கும் அதே இடத்துல மச்சம் இருக்குது. இதை பார்த்துட்டு ஆல்ரெடி ஜின்னுக்கு டவுட் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். பட் ஜேகே தூக்கணுன்னு மட்டும் குழந்தை அழாமல் இருக்கிறத பார்த்துட்டு ஜின்னுக்கு வந்து டவுட்டு கொஞ்சம் தான் கூடுது. பட் இருந்தாலும் சரி எதிர்ச்சியாக நடக்குது போலுக்குன்னு சொல்லிட்டு ஜின்னும் அப்படியே விட்டுடுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே தான் அந்த குழந்தைய அப்படியே தூங்க வச்சிடுறாரு. இப்போ பார்த்துட்டு, கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அப்படியே அந்த குழந்தையும் தூக்கி அப்படியே கையில் கொடுக்குறாரு. இப்போ வந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு அப்படியே ரூம்குள்ளே போய் அப்படியே அவர் படுக்க வச்சு அவரும் பக்கத்தில் படுத்து தூங்கிடுறாரு. இப்படியே ஒரு 5 monthக்கு மேலேயே ஸ்கிப் ஆகி போகுது. இப்போ அந்த குழந்தை வந்து ஓரளவுக்கு அதாவது அந்த குழந்தைக்கு 6 month ஆகுது. இப்போ வந்து வீக்கு வந்து 2nd இயருக்கு காலேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ ஜிமின் கூட வந்து அவர் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ காலேஜ் போயிட்டு இருக்கும் பட்சத்தில் தான் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னடா போர் அடிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, கடவுளே ஏடா நீ உன் ஆளை பார்க்க போல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என் ஆளு கூடயா
வீட்டில் விட மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஏண்டா அப்போது இந்த ஒரு 2 மந்த்தும் ஆளை நீ பார்க்கவே இல்லை, சத்தியம் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் பார்த்துட்டு அப்படிலாம் சொல்ல முடியாது, டியூட்டின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்துடுவாரா, நானும் அவரும் பார்த்து சைட் அடித்தோமே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கன்றாவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே மண்டையில் அடிச்சுட்டு அப்படியே போகிறாரு. இப்போ வி ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஓகே ஜிமின், குழந்த நல்லா இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நல்லா இருப்பாடா, என் அண்ணன் ஒன்று விட நல்லாவே பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அப்படிங்கிறியா, எனக்கு ஜின்ஹாயாங் மேலே நம்பிக்கை இருக்குது, அவன் அழுவானோ இல்லை ஜின்ஹாயாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஹே குழந்தைங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாதா, நல்லா பார்த்துப்பாங்கடா விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. வியும் பார்த்துட்டு சரி ஓகே, எதாக இருந்தாலும் ஜின்ஹாயாங்கிட்ட ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன், கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவார் எதாவதுனா, சரிவா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ 3 பேரும் அப்படியே உள்ளே போய் உட்காடுறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு இந்த ப்ரொஃபஸர் எவ்வளோ அழகாக இருக்கார்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே வச்சுக்கணும் பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ அவனை பார்த்துட்டு சுகா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, யாராவன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை நீ சைட் அடிச்சுட்டு இருக்கிறது மட்டும் சுகாவுக்கு தெரிஞ்சுன்னா அவர் பொசசிவ்ல உன்னை தீர போகிறாருன்னு சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி யோஞ்சின்னு சொன்னேன். மூடு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜிமின் சொல்கிறாரு. இப்போ ஒன்று பார்த்துட்டு மூடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே திரும்பிடுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் கிளாஸில் இருக்காங்க. அப்போது வியோட ப்ரொஃபஸர் வந்துடுன்ட்டு இங்கே வி யார் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ வி அப்படியே இருந்துட்டு சார் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உங்கள் வீட்டிலேருந்து நான் பார்க்கறதுக்கு ஆள் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனும் பார்த்துட்டு ஐயோ யார் வந்திருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் அங்கேருந்து போகும்போதுல ஜிமின் பார்த்துட்டு பத்தியா விட்டுட்டு போகிறல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜிமின் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். இப்போ யோஞ்சி பார்த்துட்டு டே நான் அப்படிங்கிற மாதிரி கத்துறோன்னே வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ குடுக்குன்னு அவரும் பின்னாடியே ஓடி வராரு. யோஞ்சினுக்கு எல்லா விஷயமும் தெரியும், அதாவது வியை பற்றின எல்லா விஷயமும் தெரியும். வி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க மாட்டார், பட் ஜிமின் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவன் நம்ம கூட ட்ரூவாக இருக்கான், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் கூட ட்ரூவாக இருக்கான், அதனால் நம்ம எல்லா விஷயமே சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான். ஃபஸ்ட்டு கேட்கும் பட்சத்தில் யோஞ்சினுக்கு செம்ம ஷாக்காக இருந்திருக்கும். சரி ஓகே, ஒவ்வொருத்தரோட லைஃப்பும் ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோஞ்சினுமே வி கூட ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பிச்சிருப்பான். இது தாண்டா யோஞ்சினா, ஏன்னா யோஞ்சின் இவங்க 2 பேர்த்துக்கூடயும் ரொம்ப அட்டாச்சாக ஆகிட்டான். ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் இல்லாத மாதிரி செம்ம அட்டாச்சாக ஆகிட்டான். இப்போ வி பார்த்துட்டு அப்படியே கீழே போகிறான். இப்போ போய் அங்கே பார்த்தா சுகா தான் அங்கே நிற்கிறாரு. இப்போ சுகாவை பார்த்துட்டு அப்படியே வி ஃப்ரெண்டில் போய் நிற்கிறான். இப்போ ஜிமின் அப்படியே பின்னாடி யோஞ்சின் கூட பேசிக்கிட்டே வரான். பார்த்தா பூனைக்குட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். எங்கே பூனைக்குட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ முன்னதான் சுகா நிற்கிறான். அதை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கார்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே போலீஸ்காரரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடா பின்ன யாரும் சைட் அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது ஒன்றும் இல்லை, பார்க்கவே அழகாக க்யூட்டாக அப்படியே வெள்ளன்ட்டு போதும், என் ஆளை கூட நான் இந்த லெவலுக்கு நான் வர்ணித்தது கிடையாது, ஆனால் நீ ரொம்ப வர்ணிக்கிறடா என் ஆளை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ யோசிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து போய் அங்கே அப்படியே வீக்கிட்ட நின்றுக்கிறான். இப்போ வி பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என் குழந்த அழுதுகிட்டே இருக்கு, அதான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓ அப்படியா, வெயிட் பண்ணுங்கள், நான் மேலே போய் என்னோடய பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி சீக்கிரம் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறான். இப்போது வி மேலே போயிடுறா, அப்படியே சுகா பச்சைக்கண் வாங்காமல் ஜிமின் பார்த்துட்டே இருக்கான். இப்போ சுகா பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை வீட்டிலேருந்து யாரோ வந்தாதாட்டு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போகலாமேனு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பார்த்துட்டேல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படிங்கிற மாதிரி அவன் சின்னுங்கிறான். இப்போ சுகா பார்த்துட்டு என்ன அது அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோன்னே நீ வீட்டுக்கு வர ஐடியாவே இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே என்னது வீட்டுக்கு வரலையான்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வீட்டுக்கா நானுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீயும் தான் இனி உன்னை பிக்கப் பண்ணதுக்கு தனியாக ஒரு ஆள் வரணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போ என்னையும் பிக்கப் பண்ணிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே
கடவுளே முதல்ல போய் பேக் எடுத்துரும் அப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜிம்மினுமே அங்கே அப்படியே ஓடிடுறான். இப்போ யோன்ஜின் பார்த்துட்ருக்கான். அப்போ சுகா பார்த்துரு என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரூடாக கேட்டோன்னே ஒன்றும் இல்லை ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு ஓடிடுறான். இப்போ அப்படியே கிளாஸ் ரூமுக்கு பார்த்தா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்குறான் வியும் ஜிமினும் சேர்ந்து. இப்போ எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்ப வச்சுட்டு யோன்ஜின் வந்துட்டு ஐயோபா சை அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து நிற்கிறான். இப்போ ஜிம்மின் பார்த்துட்டு என்னாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்னடா இப்படி முறைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என் மாமா எப்போவுமே அப்படி தான் முறைச்சிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னோன்னே எப்படிடா மேனேஜ் பண்ணுற இவர்கிட்ட வாய் கொடுத்தா திட்டுவார், அதனால தான் இன்னும் என் காதில் கூட சொல்லாமல் வச்சுருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ ரொம்ப பாவம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அவன் அப்படியே பெஞ்சில் போய் உட்காந்துறான். நீ போகலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே எங்கேருந்து போகிறது, அவன் இப்போ டியூட்டியில் இருப்பான், இல்லைனா அவனை வர வச்சு அப்படியே அழகாக போய் ஊர் சுற்றிட்டு அப்படின்னு சொல்ல முடியல. இப்போ யோசிச்சிருக்குது ஒரு ஃபோன் வருது. இப்போ ஃபோனில் பார்த்தா அவனோட பாய் ஃப்ரெண்ட் தான் எடுத்து காதில் வச்சுட்டு ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வெளியே நிற்கிறவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வெளியே நிற்கிறியா நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நிச்சயமாக தான் வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ யோசிச்சிருமே அப்படியே பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஜேகே சைடு பார்க்கலாம். ஜேகே தான் செம ரூடாக கத்திட்டு இருக்காரு. கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, 1 இயராக தேடிட்டுருக்குறோம், அப்புறம் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துறான். இப்போ பார்த்துட்டு சார் சார் எங்களுக்கு தெரியாது சார், இந்த தெரியாதுங்கிற வார்த்தையை கேட்குறதுக்காக தான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து நான் உங்களை வேலைக்குன்னு வச்சுருக்கிறேண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போது அவங்க பார்த்துட்டு சார் நாங்களும் 1 இயராக தேடிட்டு தான் சார் இருக்கோம், கிடைக்கல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு இது சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை, தயவு செஞ்சுக்கிறது கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அந்த இடத்துக்கு தான் ஆரம் வராது. ஆரம் வந்துடு என்னடா பண்ணிகிட்ருக்க நீ, இதுக்கு இப்போ அவங்க எல்லாத்துலேயும் கத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் தலையில் அடிச்சுட்டே உட்காரான். இப்போ ஆரம் பார்த்துட்டு என்னாச்சுடா எனக்கு சீரியஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அண்ணா அது வந்து அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்ன உடனே இப்போ என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போது ஜேகே பார்த்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட ஏதோ சொல்லிகிட்ருக்குறாரு. இப்போ பார்த்துட்டு உனக்குலாம் ஆர்டிஃபுங்கிறது இல்லையாடா, இப்போ எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே தெரியாதுண்ணா, அன்னைக்கு ரூமில் வச்சு பார்த்ததோடு சரி, பட் நான் இப்போ வரைக்கும் பார்க்கலண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இங்கே பாரு உன்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம்பங்கிறத போயிடுறாரு. வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. பாதி கதை ரெக்கார்ட் பண்ணுறது வரைக்கும் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் தொண்டை பிடிச்சிக்கிச்சுடா, சாரி. சரி ஓகே ஸ்டோரிக்குள்ளே போகலாமா. இப்போ ஆரம் ரிட்டன் வந்துடுன்ட்டு ஜேகே நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது ஜேகே, ஆனால் அந்த பையனை நீ கண்டுபிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜேகேயும் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்கிறேன், அவன் இப்போ எப்படி இருக்கான் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, அவனை நான் கண்டுபிடிக்கிறேண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து அப்படியே போயிடுறாரு. இப்போ அப்படியே ஒரு 1 வீக் கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போ காலேஜில் தான் ஜிம்மின்றது புலம்பிக்கிட்டே இருக்கிறான். மச்சான் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறோம். இப்போ பார்த்துட்டு ஏண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே மச்சான் என் ஆள் என்னை கண்டுக்க மாட்டுக்க மச்சான், என் பூனைக்குட்டியை நான் அவாய்ட் பண்ணுறான் மச்சான் அப்படிங்கிற மாதிரி அவன் அழுதுட்டுருக்குறான். இப்போ வி பார்த்துட்டு ஷையோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி இப்போ வி அப்படி தலையில் அடிச்சுக்கிட்டு திரும்பிக்கிறான். இப்போ யோன்ஜின் பார்த்துட்டு மச்சான் உன் நிலமே நினைக்க வச்சுல கஷ்டமாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் ஆக்டிடியூட் காட்டிக்கிற பசங்க தான் கொஞ்சம் அழகாகவும் இருக்கிறானுங்கள்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். மச்சான் பாரு மச்சான் வெப்பராளத்தில் இருக்கேன், இவன் என்னடா எனக்கு கூட கொஞ்சம் வெப்பராளப்படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. ஏன் யோன்ஜின் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வீ கேட்டோன்னு சும்மா ஃபன் அப்படிங்கிற மாதிரி யோன்ஜின் சொல்கிறான். இப்போ அப்படியே யோன்ஜினுக்கு தான் ஒரு ஃபோன் கால் வருது. பாரு மச்சான் அவனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறான் மச்சான், எனக்கு ஃபோன் பேசுறதுக்கு யாருமே இல்லை மச்சான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வியோட செஸ்ட்லேயே படுத்துக்கிறான். இப்போ பார்த்தா சரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வி வந்து அப்படி தடவி கொடுத்துட்ருக்குறான். இப்போ ஒரு ப்ரொஃபஸர் அப்படியே உள்ளே வந்துட்டு வி உன்னை பார்க்கறதுக்கு உங்கள் வீட்டிலேருந்து யாரோ வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ வி பார்த்துட்டு அச்சோ இன்றைக்கும் குழந்த அழுதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வி அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு அப்படியே கீழே போகிறான். பார்த்தா அங்கே சுகா தான் நிற்கிறான். இப்போ சுகாவை பார்த்துட்டு சுகா என்னாச்சு மறுபடியும் குழந்த அழுறாளா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை குழந்த அழலை ஜிமினுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே.
ஜிமின் கிளாஸில் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கிளாஸில் இருக்கானோ, சரி ஓகே ஜிமினையும் கூட்டிகிட்டே நீயும் வரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னாச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, கொஞ்சம் வாயேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ வியுமே அப்படியே கிளம்பிடுறான். இப்போ கிளம்பி மேலே கிளாஸ்க்கு போய் அப்படியே ஜிமின்ட்டு சொன்னோன்னே ஜிமின் அப்படியே கிளம்புறான். 2 பேரும் அப்படியே கிளம்பி கீழே வராங்க. இப்போ சுகா பார்த்துட்டு சரி வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டில் பார்த்தா அங்கே ஜின்னு தான் குழந்தைய சமாளிக்க முடியாமல் சமாளிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்குது. இப்போ அப்படியே ஓடி போய் அச்சோ என்னடா சொல்லும், என்னாச்சு என்ன அப்புக்குட்டி அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து வந்து தூக்கி கொஞ்சிட்ருக்குறான். இப்போ அந்த குழந்தை வியோட சவுண்டு கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அழுகையை கண்ட்ரோல் பண்ணுது. பட் இருந்தாலும் ஃபுல்லாக அழுகையை நிப்பாட்டலை. அப்போது பார்த்துட்டு சரி இருங்க நான் வந்து ஃபீட் பண்ணி பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து அப்படியே ரூமுக்கு தூக்கிட்டு போய் ஃபீட் பண்ணிகிட்ருக்குறான். இப்போ ஜேகே தான் உள்ளே வந்து நின்றுட்டு ஜின் அண்ணன் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ ஜின் பார்த்துட்டு அவர் ஆஃபீஸ் போய்ட்டு இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ அப்படியா, சரி ஓகே நான் ஆஃபீஸில் போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அங்கேருந்து போகிறான். இப்போ ஆஃபீஸில் தான் வந்து ஆஃபீஸில் டென்ஷனாக கத்திட்டு இருக்கிறாரு. அங்கே ஏதோ ஃபைலில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க போலுக்கு. டென்ஷனாக கத்திக்கிட்டு அப்படியே ஃபைலெல்லாம் விட்டு அடிக்கிறாரு. இப்போ ஜேகே உள்ள போயிட்டு அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்னடா ஏதாவது அப்டேட் கிடைச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். கிடைக்கல அப்படின்னு சொன்னேன். நீ வேறு யார் மேலேயும் நம்பிக்கை வைக்காத, நீ உள்ளே இறங்குடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன யாது எதுன்னு தெரியாமல் என்னால் இறங்க முடியாதுண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அந்த இடத்துக்கு சுகாவுமே வர்றாரு. சுகா வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே ஆரம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இப்போ சுகா பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சுருக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ ஜேகே பார்த்துட்டு இல்லைன்னா அது வந்து அப்படிங்கிற மாதிரி அவன் இழுத்தோன்னே சரி அந்த பையன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லைன்னா எனக்கு தெரியாதுண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன ஜெக்கி பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போது கண்டுபிடிடா சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கண்டுபிடிக்கிறேண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வீட்டில் தான் எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்குறாங்க. இப்போது எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஜெய்கே வந்து எதிர்ச்சியாக பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு இவனை எங்கேயோ பார்த்துருக்குறேன், ஆனால் எங்கே பார்த்துருக்குறேன், அந்த முக ஷேப்பு அந்த பாடி ஸ்ட்ரக்சர், ஜெக்கி எங்கே ஜெக்கி பார்த்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ அவன் தலையில் அடிச்சிருக்கேன். இது ஜின் பார்த்துட்டு என்னாச்சுடா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சாப்பிடும் போச்சுல என்ன யோசிக்கிறேன் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜேக்கையும் பார்த்துட்டு ஓகே சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேக்கையும் சாப்பிட்டுட்ருக்கான். இப்படியே ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஸ்கிப் ஆகுது. இப்போ வியுமே படித்து முடிச்சுட்டாரு. இப்போ வீட்டில் சும்மா தான் இருக்கிறாரு. குழந்தையுமே ஓரளவுக்கு வளர்ந்துருது. குழந்தையோட பேர் குக்கி. ஓகேவாடா, இப்போ குக்கி தான் அப்படியே ரூமில் இருந்து வந்துட்டு மம்மா 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 அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ பார்த்துட்டு என்ன தங்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மம்மா நான் ஜேகே பாப்பா ரூமுக்கு போனேன்னா அவங்க ஜேகே பாப்பா செம்ம டென்ஷனாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுடா தங்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே அப்போ நான் சுகா பாப்பா ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ பார்த்துட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதடா தங்கம், வேணா ஜின் மாமா உள்ளே தான் நிற்கிறாங்க, வேணா ஜின் மாமா கிட்ட போ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் ஜின் மாமா கிட்ட போக மாட்டேன் ஏன் இருந்தாலும் பார்த்துட்டு ஏன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவங்க போனால ஏதாவது சாப்பாடு செஞ்சு தராங்க, நான் ரொம்ப குண்டாயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சாப்பாடு சாப்பிடணும் அப்போ தான் ஸ்ட்ராங் மேனாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அது கொஞ்சம் வளர்க்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இப்போது நான் யாரு கூடாது விளையாடணும், யாரையாச்சும் விளையாட வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ வேணா ஜிமின் மாமா கூட போறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வேணாம் என்னோட டாய்ஸ் எல்லாம் அவர் பிடிங்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே யார் நான் டாய்ஸ் பிடுங்குறேன்னா என்னை பார்க்க என்ன திருட மாதிரி இருக்காடா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது. சைடில் பார்த்தா ஜிமின் வந்து நின்றுட்டு நான் டாய்ஸ் பிடிங்கிட்டு இருக்கிறேன், நீ தானடா என்னோடய பொருளெல்லாம் தூக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை நீங்கள் என்னோடய டாய்ஸை திருட்டுனீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நானாடா அந்த பொம்மை என்னோட பொம்மைடா, இல்லை அது என்னோட பொம்மை அந்த பிங்க் கலர் டெடி பியர் என்னோடது தானே
அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்போ ஜிமின் பார்த்துட்டு ஆமாண்டா ஆமான்னு சொல்லு, அது பிங்க் கலர் என்னோடதுடா, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆசையாக கடையில் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து நான் வாங்கிட்டு வந்தேன்டா, அது இந்த குட்டி சாத்தான் தூக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ பி பார்த்து மறைக்கிறான். சரி குட்டி சாத்தான் இல்லை அப்போ மச்சான் சொல்ல வரல மச்சான் விட்டுரு மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அவன் பார்த்துட்டு அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே விட்டுறான். இப்போ பார்த்துட்டு அது ஜிமின் மாமாவோட டாயி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியா, அப்போ என்னோட டெடி பியருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உன்னோட டெடி பியர் ப்ரௌன் கலர், அது அந்த பக்கம் கிடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அவன் பார்த்துட்டு அப்படியா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னை யாரு கூடயாவது விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வீ கூட அடம் பிடிக்கிறான். இப்போ பார்த்துட்டு எல்லாரும் பிஸியாக இருப்பாங்கடா தங்கம், நீ வா அம்மா கூட விளாட அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் ஆரம் டாடா கூட விளாட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆரம் டாடா பிஸியாக இருப்பாருடா அப்படின்னு சொன்னேன். இப்போ ஆரம் அப்படியே வெளியே வந்துட்டேன். யார் பிஸியாக இருக்கிறா மேட்சலாம் நம்ம 2 பேரும் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ குக்கியும் ஓடி போய் அப்படியே ஆரமாக டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு டாட்டா டாட்டா நீங்கள் என் கூட விளையாட வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நான் விளையாட வரேன்டி தங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ அப்படியே இந்த பக்கம் ஜேகே காட்டினா ஜேகே டென்ஷனாக நிற்கிறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, 3 வருஷம் தாண்டிருச்சு, இன்னும் வரைக்கும் அந்த பையன் யார் என்னன்னு ஒரு குத்துப்பு கூட உங்களுக்கு கிடைக்கலையா? இங்கே பாருங்கள், எனக்கு இன்னும் 3 மந்த்துக்குள்ளே எனக்கு அந்த பையனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ ஜெய்கோட பிஏ தான் முன்ன வந்துட்டு சார் 3 இயர்ஸாக தேடி பார்த்தாச்சு சார், எதுவுமே கிடைக்கல, 3 மந்த்தில் எப்படி சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த பையன் யார் என்னன்னு எனக்கு கண்டுபிடிச்சி இம்மிடியேட்டாக எனக்கு தகவல் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சார் ஐ வில் ட்ரை சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சொல்லாதுங்க செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அவரை டென்ஷனாக கத்திட்டு இருக்காரு. இப்போ சுகாவும் ஆறாமல் பார்த்துட்டு டேய் நீயே போய் தேடாண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எங்கே போய் தேட சொல்கிறேண்ணே, நானும் இந்த சிட்டி ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சு, அந்த பையன் எங்கே இருக்கிறானே எனக்கு தெரியலை, கடவுளே டேய் சீக்கிரமாக அந்த பையனை கண்டுபிடிடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கண்டிப்பாக நான் சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அப்படியே போயிடுறாங்க எல்லோரும். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 2 இயர்ஸ் தாண்டி இருக்கும். இப்போது குக்கி ரொம்ப வளர்ந்துடுறான், அவனுக்கு இப்போது 5 இயர்ஸ் ஆகுது. இப்போ அவன் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடுறான். வி வந்து இங்கே ரொம்ப அட்டாச்சாக இருப்பான், வேலைக்கெல்லாம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான் ஆரம்பிக்கிட்ட. ஆரம் வந்து இல்லை நீ வந்து வீட்டிலேருந்து குழந்தைய பார்த்துக்கோ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரமே அது வேண்டான்னு சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து ஒன் டே காட்டுறோம், அன்றைக்கி யோன்ஜன் தான் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து மச்சான் மச்சான் எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திட்டே உள்ள வரான். இப்போ ஜிமின் விளையாண்டு மச்சான் உன்னை பார்த்து 1 வருஷம் தாண்டிடுச்சு மச்சான், எப்படி மச்சான் இருக்கிறேன் நல்லா இருக்கேன் மச்சான், கல்யாணம்லாம் ஆச்சா மச்சான், போலீஸ்காரர் எப்படா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து மூச்சு விடாமல் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காரு. டேய் கொஸ்டின் பண்ணி கேட்டால் போதுமாடா, நான் ஆன்சர் சொல்லலாம்டா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சாரி மச்சான் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். மச்சான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட மேரேஜ் வைக்க போகிறேன் மச்சான், அதான் மேரேஜ்க்கு இன்விடேஷன் வச்சுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். கையேட்றா நாதாரி அப்படிங்கிற மாதிரி அவன் கையை தட்டி விட்றான். இப்போ யோசிச்சுட்டு பார்த்துட்டு ஏன்டா பின்ன என்னடா ஓவரா பண்ணிகிட்ருக்க, நீ என்ன பெரிய அப்பாட்டாக்கரா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ என்னடா ஆச்சு, உனக்கு என்ன இன்விடேஷன் வைக்க வந்திருக்கேன்னு சொல்கிற, இந்த சிங்கிள் சாப் ஒன்று சும்மா விடாதுடா அப்படின்னு சொன்னேன். ஏன்டா இத்தனை வருஷமாயும் நீ சுகாவை கரெக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த பூனை மாட்டுக்கடா, பூனைக்கு நான் எவ்வளவோ வள வச்சு பார்த்துட்டேன், ஆனால் அந்த பூனை அதுலேருந்து அப்படியே ஓடி இருந்துட மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மச்சான் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நான் இங்கே தான் இருக்க போகிறேன், உனக்கு வேணால் லவ்வுக்கு ஐடியா கொடுக்குவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே போதும், நீ ஒரு தடவை ஒரு ஐடியா கொடுத்தி அந்த கன்றாவியான ஐடியாவே எனக்கு போதும், நான் அன்றைக்கி பட்டுட்டேன், தயவு செஞ்சு இன்றைக்கி எதுவும் சொல்லாத மச்சான், மச்சான் இன்றைக்கி நல்ல ஐடியாவை கொடுக்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்பலாமா நம்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ சரிங்கிற மாதிரி ஜிமின்னு ஒத்துக்கிறான். மச்சான் என் கண்ணை பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஏன்டா என் கண்ணை மட்டும் பாடுறா, அப்படியே நான் சொல்கிற ஐடியாவை அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போது யோன்ஜன் தான் ஐடியா கொடுக்குறான். மச்சான் இது வரைக்கும்
நீ சுகா கிட்ட எதெல்லாம் பண்ணலையோ அதெல்லாம் விழுந்து விழுந்து சுகாவுக்காக கவனிக்கிறேன். சுகாவுக்காக சுகாவுக்காக எல்லாத்தையும் எடுத்து மாமா மாமான்னு அவர் நினச்சி உருகு மச்சான். ஆட்டோமேட்டிக்காக அவரோட மனசு உருகும் அப்படின்னு சொல்லுவேன். அது மனசாக இருந்தால் உருகும், பாறாங்களாக இருந்தால் எப்படிடா உருகும்டா மச்சான். அவரோட மனசு எவ்வளோ பெரிய பாறாங்களாக இருந்தாலும் சரி, உன்னோடைய அன்புக்கு முன்னாடி அது ஒரு மெழுகுத்திரி மாதிரி கரைஞ்சிரும் மச்சான். நீ அவர்கிட்ட அன்பை காட்டு, உன்னுடைய காதலை காட்டு மச்சான், அவர் அப்படியே உருகிடுவாருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படிங்கிற ஃபஸ்ட்டு போட்ட பிளான் மாதிரி இது சொதப்பிடாதே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்டேன். டேய் அது சொதப்புனது நீயா இதா அவரா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவன் ஜிமின் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி வச்சேன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு பிறகு ஓவரா பேசாதடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். இப்போ உடனே அவன் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சொன்ன ஐடியா அதை மட்டும் சொதப்பாமல் கரெக்டாக பண்ணியிருந்தான்னு வெயி, இப்போதைக்கு நீ சுகாவை கரெக்ட் பண்ணியிருப்படா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டேய் நான் தான் சொன்னல அது ஒரு சேவிச்சுக்கிங்கடா, அது இப்படி ஒத்துக்குவோம். சரி விடு இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன், செட் ஆச்சுன்னா மச்சான் உனக்கு நான் கோயில் கட்டுறேன்டா அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ அவன் அப்படியே எழுந்திரிச்சு வீக்கிட்ட போயிடுறான். இப்போ ஜின்னும் ஆரம்பம் கிச்சனில் தான் நின்றுருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தது எல்லாமே உள்ளேருந்து 2 பேரும் கேட்டிருப்பாங்க. இதை ஒரு உண்மையை சொன்னால் இந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் ஜிமின் வந்து சுகாவை வந்து லவ் பண்ணுறா அப்படின்ட்டு. ஏன் சுகாவுக்கும் கூட தெரியும் ஜிமின் வந்து நம்மளை சைட் அடிக்கான் அப்படிங்கிற விஷயம் சுகாவுக்குமே தெரியும். பட் சார் வந்து கண்டுக்க மாட்டார். நீ என்னவும் பண்ணுடா, நான் மாம்பளிக்கெல்லாம் வரவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிடுவார். இப்போது இதை பார்த்துக்கிட்டு அப்படியே ஜின்னு தான் வெளியே வந்துட்டு என்ன பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டானே. ஹாய் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன பிளான் இது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நல்ல பிளான் தாங்களா அப்படின்னு சொன்னோன்னே இது நல்ல பிளான் தான். சரி ஃபஸ்ட்டு என்ன பிளான் போட்டிங்க, என்ன பிளான் சொதப்பிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுவா அது ஒரு பெரிய கதானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே தான் போகிறான். அதாவது யோன்ஜின்னு சொல்கிறான். அப்படி மச்சான் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டான், உன்னால் சுகா கிட்ட வார்த்தையாக கன்வெர்ட் பண்ண முடியலை. நீ ஒன்று பண்ணு, எப்படினாலும் சுகா தானே உங்களை பிக்கப் பண்ணி போகிறதுக்கு வருவார். நீ ஒன்று பண்ணு, காரில் ஏறி உட்காந்து ஒரு நல்ல லவ் சாங்காக போடு மச்சான். நீ மனசில் என்ன நினைக்கிறியோ அதை அப்படியே சுகா கிட்ட சொல்லு மச்சான். அதாவது அப்படியே ஒரு பாட்டாக கன்வெர்ட் பண்ணு மச்சான். உனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை நீ காரில் போட்டு விடு. அப்படின்னா உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சுகா புரிஞ்சுப்பார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். மச்சான் இது செட் ஆகும் நீ நினைக்கிறியா? செட் ஆகும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஐயோ அவனுக்கு பாட்டு கேட்குறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்குமா என்னன்னே தெரியல, அதெல்லாம் பிடிக்கும் போய் போடுறா போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே வெளியே வரான். வெளியே சுகா தான் அப்படியே வந்து நிற்கிறான். இப்போது வியும் ஜிமினும் அப்படியே போய் காரில் ஏறி வி வந்து பேக் சீட்டில் இருக்காரு, ஜிமின் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் ஏறி உட்கார்றாரு. அப்போ சுகா பார்த்துட்டு நீயே எப்போ பேக் சீட்டுக்கு தானே போவேன், இன்றைக்கி என்ன ஃப்ரெண்டில் அப்படின்னு சொன்னேன். ஏன் நான் உட்காருவேன் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்னவும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ சுகாவும் ஏறி உட்காந்து அந்த கார் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் வந்து அப்படியே ப்ளூடூத்தில் ஃபோனை கனெக்ட் பண்ணி இப்போ அவன் மனசில் இருக்கிறத வந்து ஒரு பாட்டாக கன்வெர்ட் பண்ணுறதாட்டு ஒரு நல்ல பாட்டாக போட்டு விடுறான். இப்போ அதை சுகா கேட்டுட்டு ஐயோ தயவு செஞ்சு அந்த பாட்டை மாற்று ஜிமின், எனக்கு தலை வெடிக்குது, காதுலேருந்து ரத்தம் வந்துடும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சுகா இது ரொம்ப நல்ல பாட்டு தெரியுமா, எவ்வளோ அழகான லவ் சாங் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தயவு செஞ்சு பாட்டை மாற்றிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படிங்கிற மாதிரி அழுறான். இப்போ சுகா பார்த்துட்டு அந்த ப்ளூடூத்தை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து அவர் வேறு ஒரு பாட்டு போட்டு வைக்கிறாரு. அது வந்து ஒரு ரேப் சாங் மாதிரி இருக்குது. இதெல்லாம் கேட்ப, இதெல்லாம் உன் காதில் வந்து ரத்தம் வராது, ஆனால் நான் போடுற லவ் சாங்கை கேட்டால் மட்டும் உனக்கு காதில் வந்து ரத்தம் வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ உடனே பார்த்துட்டு டென்ஷன் படுத்தாத ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என் காதில் நீ புரிச்சுக்கப்பட்டல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்னது அப்படின்னு சொன்னேன். ஒன்றே இல்லை மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே திரும்பிக்கிறான். இப்போ சுகா அப்படியே பார்த்துட்டு எப்போதான் திறந்த முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இப்போ அப்படியே கார் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. இதுதான் நடந்திருக்கும். இதை ஆரம்பிட்ட சொன்ன உடனே ஆரம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. என்னென்ன நீ அவன் கண்ணு முன்னாடி லவ் சாங் போட்டு காமிச்சா, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? அவனுக்கு தான் லவ் சாங்கே பிடிக்காது, அதுக்கப்புறம் ஏன் லவ் சாங் போட்டான்
அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எனக்கு சுகா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இங்கே பாரு, அவன் யாரையும் லவ் பண்ணலை, அதுக்காக அவன் கடைசி வரைக்கும் இப்படியே அவனை இருத்திடுவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக மாட்டேன். ஏன்னா ஜேகே ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கான். ஜேகேக்கு இப்படினாலும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு முன்னாடி சுகாவுக்கு கண்டிப்பாக நான் பண்ணி தான் ஆவேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாளில் சுகாவுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். கண்டிப்பாக சுகாவுக்கு நான் ஒன்று தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அதை நினச்சிட்டு கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். சரி, அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னு சொன்னோன்னே, இருந்தாலும் அதுக்கு முன்னாடி மனசுக்குள்ளே கொஞ்சம் இடம் பிடிச்சிக்கிட்டா அதுக்கப்புறம் லைஃப் வாழ வச்சுல நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே, இன்னும் ஒரு 6 மந்த் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன். 6 மந்த்துக்கு அப்புறம் கண்டிப்பாக சுகாவுக்கு மேரேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நிஜமாவா? 6 மந்த் வரைக்கும் உனக்கு டைம் தரேன். 6 மந்த்துக்குள்ளே நீ சுகாவை லவ் பண்ண வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓகே, டீல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ தான் ஜிமின் யோசிச்சுட்டேன். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம சமையல் பண்ணி சுகாவை இம்ப்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு அவன் வந்து சமையல் பண்ணுறான். அப்போ ஜின் பார்த்துட்டு என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நான் சுகாவுக்கு கேசரி கிட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜின்னு அங்கே வந்து வெளியே வந்துடுறாரு. இப்போ மத்தியான நேரம் தான், எல்லோரும் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காடுறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி, ஓகே, போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஆரம்பத்தில் சரி, எனக்கு ஆஃபீஸில் ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஆரம்பம் கிளம்பிடுறாரு. இப்போ ஜேகேயுமே நானும் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேயும் கிளம்பிடுறாரு. இப்போ வியும் யோன்ச்சினும் பார்த்துட்டு சரி மச்சான், குக்கி வா, இப்போ நம்ம விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ குக்கியும் கூட்டிகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறதுக்கு போகிறாங்க. இப்போ அப்படியே ஜிமின் வந்து சுகா வந்து எலும்பலான்னு போகும்போதுல மாமா நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ சுகா பார்த்துட்டு என்ன, நான் உங்களுக்காக ஆசையாக கேசரி செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சரி காட்டணுன்னு இப்போ சுகா வந்து கேசரி வரும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எலும்புறாரு. இப்போ உடனே பார்த்துட்டு மாமா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ வேறு வழி இல்லை, சுகா தலை அதை வாங்கிட்டு இப்போ அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே வாயில் வைக்க போகிறாரு. இப்போ உடனே ஜின் பார்த்துட்டு சுகா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சொல்லுங்க நீ, சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பூன் எடுத்து வாயில் வைக்கிறாரு. இப்போ வாயில் வச்சுட்டு அப்படியே அந்த ஸ்பூனை கூட அவர் கை எடுத்துருக்க மாட்டார். அப்படியே அந்த ஸ்பூனோடி வாயில் இருக்குது. அவர் வச்சுட்டு பைத்தியக்காரனு அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ள அப்படி திட்டுறாரு. ஏன்னா கேசரி ஃபுல்லாக அவர் சீனிக்கு பதில் உப்பு போட்டு வச்சுருப்பாரு. அதில் உடனே அவங்க கிட்ட போய்ட்டு மாமா எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வச்சுக்கிட்டு அங்கேருந்து எழுப்புறாரு. இப்போ மாமா உங்களுக்கு தான் அதை ஃபுல்லாத்தையும் சாப்பிடுங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். வாயில் நல்லா வருது, போய் உன்னைய அளவு பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் மனசில் நினச்சிட்டு அங்கேருந்து அப்படியே ஓடிடுறாரு. இப்போ உடனே பார்த்தா என்னாச்சு, ஒரு நாள் நம்ம செஞ்ச கேசரியில் வாயடிச்சு போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜின்னுக்கு வந்து இது சின்ன டவுட்டாக இருக்குது. இப்போ ஜின் என்ன பண்ணுறாருன்னா அதை எடுத்து அவர் லைட்டாக டேஸ்ட்டு பார்க்குறாரு. அப்படிங்கிற ஒரு துப்புறாரு. இப்போ அப்படியே ஜிம்மின் திரும்பிட்டு என்னன்னா டேய் சீனி போடணும்டா, நீ ஏன்னா உப்பு போட்டு வச்சிருக்கானுன்னு சொன்னேன்னு. இப்போ யோன்ச்சினும் உளுந்து சிரிக்கிறாங்க. மச்சா, நான் கொடுக்குற ஒவ்வொரு ஐடியாவும் நீ சதப்பிக்கிட்டே இருக்கிறடா அப்படிங்கிற மாதிரி யோன்ஜன் சிரிச்சுட்டே இருக்கான். இப்போ ஜிமின் பார்த்துட்டு சிரிக்காதடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்டா. இவன் பார்த்துட்டு நல்ல வேணாடா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க பட்சம் வைக்கல, அப்புறம் எல்லாரும் உன்னோட சமையலை காரி துப்பிட்டு போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாடனே. அண்ணா அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே சின்ன போய் ஹக் பண்ணுறான். இந்த நான் உனக்கு கூப்பிட தெரியாதுன்னா எனக்கு கூப்பிட மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அண்ணன் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போது ஈவினிங் டைம் ஆகுது. யோன்ஜினுக்கு ஒரு ஃபோன் வருது. எங்கே இருக்க, நான் வீட்டுக்கு வெளியே இருக்கேன், வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹோபி கோச்சுக்காதுங்க ஹோபி, உள்ளே வாங்க ஹோபி, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஏற்கனவே நான் உன் ஃப்ரெண்டை பார்த்துருக்குறேன்டா அப்படின்னு சொன்னோன்னே நீ வந்து அன்றைக்கி ஜிம்மினை மட்டும்தானே பார்த்தேன், நீ வந்து வியை பார்க்கல வா அப்படின்னு சொன்னோன்னே இல்லைடா வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ப்ளீஸ் உள்ள வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி என்ன உள்ளே விட மாட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உன்னை ஏன் உள்ள விட மாட்டாங்க,
ஏய், இது ஒரு பெரிய மாஃபியாவோட வீடா, நான் போலீஸ்காரன்டா, என்ன படம் உள்ள விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஓ, அப்படி ஒன்று இருக்கும். நான் இங்கே இருக்கிற யார்ட்டையாவது கேட்டுட்டு உன்னை உள்ளே வர விடுறேன் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏ அதெல்லாம் கூட வேண்டாம், வெளியே வா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு நேராக அவன் கிச்சனுக்கு போகிறான். கிச்சனில் போனால் அங்கே ஜின்னு தான் சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா குக்கிக்கு வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சிட்ருக்காரு. இப்போ உடனே ஜின் கிட்ட போயின்ட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, சரி என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வெளியே நிற்கிறான், அவனை உள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை உள்ளே விட மாட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன் அவர் உள்ளே விட மாட்டார், அதெல்லாம் விடுவாங்க, கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை இது வந்து ஒரு பெரிய மாஃபியாவோட வீடு, அவர் ஒரு போலீஸ்காரரு, அவர் எப்படிங்க விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன போலீஸ்காரரா ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக ஜின் என்ன பண்ணுறான்னா ஆரம்புக்கு தான் கால் பண்ணுறான். இப்போ ஆரம்புக்கு கால் பண்ணணும் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை இந்த யோன்ஜித் பையனோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கானா, அவனை வீட்டுக்குள்ளே வர சொல்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே கூப்பிடு. இல்லை அந்த பையன் போலீஸா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஐயோ போலீஸ் உள்ளே விட மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே இரு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ ஜாரமும் சுகாவும் அங்கேருந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போது அங்கே வந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே சரி உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்ட்டு உள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொன்னோன்னா, இப்போது ஹோபியுமே உள்ளே வராரு. அது வேறு யாரும் இல்லை, ஜெய்ஹோப் தான். இப்போ ஜெய்ஹோப் அப்படியே உள்ளே வரான். உள்ளே வந்து நின்றுட்டு யோசிச்சிட்ட பார்த்துட்டு, டேய் என்ன வா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இரு நான் என் ஃப்ரெண்டு வியை காட்டி தரேன், வியை வந்து ரூமில் இருக்கான், நான் அவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ யோசிச்சுட்டு அப்படியே மேலே போகிறதுக்கு இருக்கிறான். அப்போ உடனே ஆரம் அப்படியே ஹாலுக்கு வந்துட்டு, டேய் ஜெய்ஹோப் நீயாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இப்போ உடனே அவன் நிமிந்து பார்த்து, ஹே ஆரம் நீயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ உடனே பார்த்துட்டு, டேய் என்னடா என்னமோ அப்ராட்டில் போய் படிக்க போகிறேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாடா படித்து முடிச்சு போலீஸாக வந்திருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பரவாயில்லையே செம்மடா நீ அப்படிங்கிற மாதிரி இப்போ மேலேருந்து கீழே வர ஆரம் பார்த்துட்டு, போலீஸ் ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படின்னு சொன்னோன்னே, ஓ ஜெய்க்கு உன்னோட தம்பி தானே, நான் மறந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஆமாடா ஜெய்க்கு என்னோட தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சைடில் பார்த்தா அங்கே வந்து சுகா நிற்கிறான். இது யாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போச்சுல, இதுதானே என் 2வது தம்பி, நீ வந்து இவன் வந்து அந்த டைமில் வெளியே படிக்க போயிருந்தான், என்னால் இவன் நீ பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா ஹாய் எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சுகாவுமே இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். அப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டு பார்த்துட்டு, ஓ நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியா சரி 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 அப்படிங்கிற மாதிரி அவன் தலையாடுறான். இப்போ உடனே ஆரம் பார்த்துட்டு, சரி ஓகே வி மேலே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இருங்க நான் வியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ அவன் நேராக மேலே போயிட்டு, என்னோடய பாய் ஃப்ரெண்டோட பார்க்கணுன்னு வந்திருக்கான் வா அப்படின்னு சொன்னானே. நான் எதுக்குடா நான் வரல போ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அங்கிள் என்ன சொன்னீங்க உங்களோட பாய் ஃப்ரெண்டா, எங்கே உங்கள் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ யோன்ஜித் பார்த்துட்டு, என்னோடய பாய் ஃப்ரெண்டை பார்க்குறியா, சரி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்படி வாடா அப்படின்னு சொன்னேன். நான் வரலடா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் அம்மா கூட்டிகிட்டு வாங்க, நான் அப்படியே கீழே ஓடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ குக்கி தான் அப்படியே மேலேருந்து கீழே வரான். கீழே வந்துட்டு டேடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜெய்ஹோப் பதில், என்னடா இது உன் பையனா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லைடா இது ஆமாம் என் பையன்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன உனக்கு மட்டும் பையன் இல்லை, அவன் எனக்கும் பையன்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ 2 பேரும் சொல்கிறாங்க. என்னடா அப்படின்னு சொன்னேன். அது ஒரு பெரிய கதைடா, அதெல்லாம் இப்போ சொல்லி பிரிக்க முடியாது, இடையில ஒரு நாள் நம்ம தனியாக மீட் பண்ணும்போது சொல்ல பேசலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, ஜெய்ஹோப்பும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ மேலே பார்த்தா யோன்ஜின் தான் வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ மேலேருந்து ஜிமின் வந்து நின்றுட்டு, ஹலோ ஜெய்ஹோப் பிரதர் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ மேலேருந்து ஜிமின் வரான். வந்து நின்றுட்டு, ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் நல்லா இருக்கிறேன். யோன்ஜின் மேலே வி கூட இருந்தானோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வியை கூட்டிகிட்டு வரேன்னு போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்களாம் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவன் வந்து சரி 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 வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வியுமே அங்கே ரூம்குள்ளேருந்து வெளியே வராரு. இப்போ அப்படியே வெளியே அந்த ஸ்டெப்ஸில் வந்து இறங்கி வராரு. ஜெய்ஹோப் வந்து திரும்பி பார்த்துருக்க மாட்டார். இப்போ வந்து ஸ்டெப்ஸில் வந்து கீழே வாங்கிட்டு, ஜெய்ஹோப் இதுதான் என்னோடய ஃப்ரெண்ட் வி அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ ஜெய்ஹோப் எப்படி திருப்புறாரு. இப்போ வியுமே அப்படியே நிமிர்ந்து முன்ன பார்க்குறாரு. இப்போ ஜெய்ஹோப் திரும்பி நின்றுட்டு, நீ
அப்படிங்கிற மாதிரி ஜேகப் கை காட்டுறாரு. இப்போ வி பார்த்துட்டு அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படி வாயில் கையை வைக்கிறான். இப்போது ஜேகப் பார்த்துட்டு தேயா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ வி பார்த்துட்டு அப்படியே அவர் கண்ணில் அப்படியே டியர்ஸ் தேங்கி நின்றுருக்கும் ஜேஹோப்பை பார்த்த உடனே. இப்போது அவன் தேங்னு சொன்ன உடனே அப்படியே கண்ணிலேருந்து டியர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கொட்டுது. ஓகேடா, இந்த ஸ்டோரியை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். நான் வந்து பார்ட் 2 வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவாடா? எனக்கு கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சு. தொண்டை ஒரு மாதிரி கரன்னு இருக்குது. வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகேடா, பாய். லவ் யூ ஆர்மீஸ்.